வெல்கம் பேக் டு கல்விவாலா யூடியூப் சேனலுக்கான. ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறது 10th ஸ்டாண்டர்டுக்கான காமன் குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான இங்கிலீஷ் சப்ஜெக்டுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் தான். ஸோ நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் கண்ணா. ஸோ கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வீடியோஸ் நிறைய எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கவர் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம சொன்ன வந்து சினானிம் சரி, ஆன்டனிம் சரி, ஸோ நம்ம சொன்ன இம்பார்ட்டண்ட்லேருந்து தான் வந்து ஒரு சிலது வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கொஷின் பேப்பரை நீங்கள் வந்து நல்லா வந்து தரவாக வந்து படிச்சுங்கன்னா ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கொஷின் பேப்பர் நீங்கள் படிச்சுட்டு அப் டு வரக்கூடிய உங்களுடைய குவார்டர்லி எக்ஸாமில் நீங்கள் எழுதும்போது நல்ல ஒரு மார்க்கை வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணீங்க ஓகேவா கண்ணா. ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் இருக்குது. நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் தி எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் தி கொஷின்ஸ் 2 மார்க்கு ஓகேங்களா. ஸோ 3 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ 4 இருக்குது. ஸோ ஹவு டிட் த பேரண்ட்ஸ் சப்போர்ட் தெம் என்கரேஜ் தி யங் சீகலி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஓகேங்களா. How did the cooks manage to enter the locked house? So 17th question, what sort of training did the crew undergo before the expedition? So what was the daily routine of this ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து புக்கில் பார்க்கும்போது அது உங்களுக்கு அந்த கொஷின் வந்து நல்லா தெரியும். செக்ஷன் 2ல் வந்து அதே மாதிரி வந்து 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3ல் ஆன்சர் த எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங். ஸோ இதுவும் 2 மார்க் மாதிரி தான். ரீரைட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் அதர்வைஸ். ஸோ ரீரைட் வந்து எழுதுகிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோடு மேப்பு. ஸோ இதுவும் நீங்கள் வந்து எழுதுறீங்கன்னா ஸோ மோஸ்ட்டாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து இதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு கொஷின் பேப்பரை நல்லா வந்து தரவாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. தரவாக பார்த்துட்டு போய் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ வில் ஸ்கோர் த ஹை மார்க் இன் யுவர் குவார்டர்லி எக்ஸாம். ஸோ ஐ வில் அஷ்யூரிட்டி. ஸோ இதனால் வந்து நல்லா வந்து படிச்சுங்க இந்த ஒரு கொஷின் பேப்பரை. இந்த கொஷின் பேப்பருடைய பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க். நீங்கள் வாட்ஸ்அப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போகும் சேனலில் ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து கிடைச்சிடும். ஸோ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்கண்ணா. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா. ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல் கண்ணா. பை பை.